அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஃப்ரூட் பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 100 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். 100 கிராம் அரிசிக்கு 200 ml தண்ணி ஊற்றிட்டு வெயிட் போட்டு 5 நிமிஷம், அப்படி இல்லைன்னா 3 விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். 100 கிராம் அரிசிக்கு 100 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இன்னொரு பாத்திரத்தில் 100 கிராம் வெல்லத்தையும் ஒரு 50 ml தண்ணியும் சேர்த்துட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கணும். வெல்லத்தில் மண் இருக்கும், அதனால் இப்படி கரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது. இப்போ ஃப்ரூட்டுங்க சேர்த்திக்கலாம். நான் ஆப்பிளில் தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக சேர்த்திருக்கேன். மாதுளை பழத்தையும் சேர்த்திருக்கேன். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, நெய் 1 ஸ்பூன் சேர்த்திட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா இது கொஞ்சம் அது இப்படியே கெட்டியாகிட்டே வரும் பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஃப்ரூட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.